கிழக்கு கோதாவரியில் தக்ஷராமம் நகரில் அமைந்துள்ள 4வது பஞ்சராம க்ஷேத்திரமான ஸ்ரீ மாணிக்யாம்பா சமேத ஸ்ரீ பீமேஸ்வர சுவாமி கோயில் தரிசித்துவிட்டு பிதாபுரத்தில் உள்ள குக்குடேஸ்வர சுவாமி அதாவது சிவன் மற்றும் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புருட்டுத்திகா தேவி கோயில் தரிசிக்க சென்றோம். மகா சக்தி பீடங்களில் ஒன்றான அஷ்ட தசா கோயில்களில் இது ஒன்றாகும். நாடு முழுவதும் 51 சக்தி பீடங்கள் உள்ளன. இவற்றில் 4 ஆதி சக்தி பீடங்களாகவும் 18 மகா சக்திகளாகவும் கருதப்படுகின்றன. இந்த பீடம் ஸ்ரீ குக்குடேஸ்வர சுவாமி கோவில் மற்றும் புருட்டுத்திகா தேவி கோவில் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் பிதாபுரத்தில் அமைந்துள்ளது. பிதாபுரம் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில், சமர்லகோட்டாவிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில், காக்கிநாடாவிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில், ராஜமுந்திரியிலிருந்து 61 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. புருட்டுத்திகா தேவி கோவில் ஸ்ரீ குக்குடேஸ்வர சுவாமி கோவில் வளாகத்தில் உள்ளது. இது அஷ்ட தச சக்தி பீடங்களில் ஒன்றாகும். தக்ஷ யக்னத்திற்குப் பிறகு சதி தேவியின் உடல் பகுதியான பின்பாகம் இருக்கை இந்த பகுதியில் கீழே விழுந்ததாக கருதப்படுகிறது. இந்த இடத்தை முன்பு மக்கள் புருஹூதிகாபுரம் என்று அழைத்தனர். பின்னர் அது பீடிகாபுரம் என்று மாறியது. இறுதியாக பிதாபுரமாக மாறியது. இந்த கோவில் 18 சக்தி பீடங்களில் 10வது சக்தி பீடமாக கருதப்படுகிறது. பிதாபுரத்தில் உள்ள குக்குடேஸ்வர சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவன் கோவில். ஸ்படிக லிங்க வடிவில் காட்சியளிக்கும் சிவபெருமானே முதன்மை கடவுள். இது வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன சுயம்பு லிங்கம். சுமார் 2 அடி உயரம் கொண்டது. லிங்கம் சேவலை ஒத்திருக்கிறது. எனவே சிவபெருமான் ஸ்ரீ குக்குடேஸ்வர சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். கோயிலின் முன்புறம் ஒரே கல்லில் செய்யப்பட்ட பெரிய அழகிய நந்தி சிலை உள்ளது. சிவன் கோயிலுக்கு அருகில் ஸ்ரீ குக்குடேஸ்வர சுவாமியின் மனைவியான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சன்னதி உள்ளது. திரிகயா க்ஷேத்திரங்களில் ஒன்றான இந்த இடம் பாதகயா க்ஷேத்திரம் என்று பிரசித்தி பெற்றது. கயா அசுரன், ஒரு சக்தி வாய்ந்த அரக்கன், மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒரு பெரிய யாகம் செய்ததற்காக பிரம்மாவின் கட்டளையின்படி தனது உடலை கிடத்தினான். அவர் மிகவும் பெரியவராக இருந்ததால் அவரது தலை பீகாரிலும் அவரது கால்கள் பிதாபுரத்திலும் இருந்தது. அவரது கால்கள் தங்கியிருந்த இடம் ஒரு குளம். இந்த குளம் பிறகு பாத கயா சரோவர் என்று அழைக்கப்பட்டது. இந்த புனித குளத்தில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. குக்குடேஸ்வரா கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள குந்தி மாதவசுவாமி கோயிலும் இங்குள்ள மற்றொரு பெரிய கோயிலாகும். குந்தி சிலையே இந்த இடத்தில் நிறுவியதாக கூறப்படுகிறது. எனவே குந்தி மாதவசுவாமி என்று அழைக்கப்படுகிறது. முற்காலத்தில் வியாசர், வால்மீகி, அகஸ்தியரால் வழிபட்டதாக கூறப்படுகிறது. சுயம்பு ஸ்ரீ தத்தாத்ரேய சுவாமியும் கோயில் வளாகத்தில் இருக்கிறார். அதே வளாகத்தில் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமியின் சிலை தனித்தனியாக வணங்கப்படுகிறது. ஸ்ரீ தத்தா அவதார விக்கிரகம் வழிபடும் ஒரே தலம் இதுவாகும். ஸ்ரீராமர், ஐயப்பா, ஸ்ரீ விஸ்வேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ அன்னபூர்ணா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி போன்ற பல்வேறு கடவுள்களின் சன்னதிகளும் உள்ளன. செல்ஃபி எடுக்கத்தான்